சிறப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசலைப்பு கேட்டிருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் எஸ் காத்தியாயினி அவர்கள். ஹோமியோபதி மருத்துவம் தனித்துவ மருந்துகளும் குறித்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மணிப்பொரி பாலன் பெரம்பலூர்லேருந்து. ஹோமியோபதி மருத்துவருக்கு வணக்கம். புற்றுநோயாளியை வந்து வேறு மருந்துகள் கைவிட்ட பிறகு கர்ப்பவாய் புற்றுநோய் முற்றி அடுத்த உறுப்புகளை வந்து பாதித்த நிலையில் ஹோமியோபதி மருத்துவரை சந்திச்சிருக்காங்க. அப்போது அவங்க ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து முழுமையாக க்யூர் பண்ண முடியலாட்டியும் அந்த வலி இல்லாமல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மருத்துவம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து மாரடைப்புக்கு ஹோமியோபதி மருத்துவம் வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாரடைப்புனா நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு ஃபேட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் ஒருங்கிணைந்த ஒரு உணவு பழக்க வழக்கம். நைட்டு வந்து ஒரு 7:30க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுறது. ஒரு வாரத்தில் ஒரு 5 நாளாவது ஒரு 1 ஹவர் வாக்கிங், யோகா அந்த மாதிரி பண்ணுறது. எண்ணெய் வந்து ஒரு ஆளுக்கே வந்து 1/2 லிட்டர் பெர் மந்த் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மாரடைப்பை வந்து ரொம்ப இயர்லியரான வயசில் வர்றதை வந்து தவிர்க்க முடியும். ஓகே, இப்போ வந்துருச்சு நம்ம அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் மாரடைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நாங்கள் சொல்லிட்டோம்னா பவர் வந்து எந்த பவரில் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது. நியர்பை ஹோமியோபதி மருத்துவர் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சடனாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கையிலே வச்சுக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி, கீழே விழுந்துட்டா இல்லை ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே இருக்குது ஹோமியோபதியில். அது மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுக்கும் போது நமக்கு சடனாக மேலே எழுதிக்கலாம் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி, இந்த இதுக்கு இந்த தொந்தரவுக்கு இந்த மெடிசன் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ கீழே விழுந்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல தோல் வந்து பிஞ்சிட்டு வந்துச்சு, அந்த இடத்த வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கேலண்டுலா அப்படின்ற மருந்து. வீங்கி இந்த இடத்துல வந்து ரத்தம் கட்டி இருக்கு, ரொம்ப வலிக்குது தொட்டாவே அப்படின்னா ஆர்னிகா அப்படின்ற அது வந்து பொதுவானது தானே எல்லாருக்குமே. ஓகே, அது மாதிரி பொதுவான மருந்துகளும் இருக்குது, தனித்துவ மருந்துகளும் இருக்கு. இப்போ நமக்கு அந்த ஆர்சனிக்கம் ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட்னா இந்த சிம்டம் தான் இருக்கும் அப்படின்னு வரும்போது ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து ப்ரிவென்டிவாக கொடுத்தோம் நம்ம. அந்த மாதிரி இப்போ வந்து பேண்டமிக், எபிடமிக் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைக் ஒரு எமர்ஜென்சி கீழே விழுந்துட்டாங்க, கீழிச்சிருச்சு, ஏதாவது அடிபட்டுருச்சு, அந்த மாதிரினா நம்ம வந்து அந்த மெடிசனை போட்டுட்டு டாக்டரை போய் பார்க்காம இருக்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை. நான் இந்த மெடிசனை ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், இந்த மெடிசனை போய் காமிச்சிங்கன்னா ஓகே. இப்போ வந்து வெயில் காலன்றனால பார்த்தீங்கன்னா அம்மை நோய் அந்த மாதிரி இப்போ எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் அம்மா போட்டிருக்கு, எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது, போர்டு எக்ஸாம் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ப்ரிவென்டிவாக மெடிசன்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெடிசன்ஸை போடும்போது சின்னம்மையா அந்த பொண்ணுக்கு வந்திருக்குது என்னது பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுக்கு சின்னம்மையா பெரியம்மையா அந்த மாதிரி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாயிரும். ஸோ அவங்க அந்த சஃபரிங்குள்ளே போக மாட்டாங்க. ஓகே மேம். அடுத்து பார்த்தோம்னா வந்து மலைக்கோட்டையிலேருந்து மாலதி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. டேண்ட்ரஃப் இளநரைக்கு மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டாயமாக இருக்குது. டேண்ட்ரஃப்க்கும் இருக்குது. அதில் வந்து எனக்கு வெள்ளை கலராக இருக்குது அந்த மாதிரி, அதாவது எனக்கு தாடியில் மட்டும் நரைக்குது, ஐ லேஷஸ் மட்டும் நரைக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து மருத்துவரை வந்து அணுகி வந்து மருந்துகள் வாங்கிக்கலாம் சொன்னீங்க. அடுத்த கேள்விகளும் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. வணக்கம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன் குமரன் நகர்லேருந்து. இப்போது ஹோமியோபதி மெடிசன் வந்து லாங் டேர்ம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இப்போ எனக்கு தலைவலின்னு வர்றவங்களுக்கு வந்து நான் 6 மாதத்துக்கு மெடிசன் கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல். இப்போ வந்து எங்ககிட்ட வர்றவங்க இப்போ நல்ல மெடிசன் எடுத்துட்டு நல்லா அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும்போது உங்களுக்கு தலைவலிக்கு தான் பக்கத்தில் ஏதாவது மெடிசன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஐயோ நான் அந்த மெடிசன்லாம் இப்போ தொடர்றதே இல்லைங்க, நான் நேராக அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீவர் இருக்குது அப்படின்னா மெடிசன் கொடுத்து உட்கார வச்சு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் கொஞ்சம் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக மெடிசனை கொடுத்தே வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ இது லாங் டேர்ம் அப்படின்றதுல டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பேஷண்ட்டோட சென்சிட்டிவிட்டி அண்ட் டிசீஸ். ரொம்ப நாள் 6 வருஷம் இருக்குது தொந்தரவு அப்படின்னா அதை நான் ஒரே மாதத்தில் சரி பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு 6 நாளாக வந்து காய்ச்சல் இருக்குது அப்படின்னா என்னால் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே சரி பண்ண முடியும்.
சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜெனிஃபர் அவர்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 8 வயது சிறுவனுக்கு சளி பிடிச்சா வீசிங் வருது, அதை சரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதியில் வந்து மருந்துகள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு. நீங்க வந்து அந்த பஃப், ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்ட முடியும். ம் பஃப் வைக்கணும் தேவையில்லை தேவையில்லை. தொந்தரவு வருது, அப்போதைக்கு மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடுறோம். திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த தன்மையை அந்த வேற இருக்கிறதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் ஹெல்ப் பண்ணும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். நிறைய விஷயங்கள் வந்து ஹோமியோபதி மருத்துவம் தனித்துவ மருந்துகளும் குறித்து தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஒரு கேள்வி, ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து, என்னுடைய கணவருடைய வயது வந்து 54, தைராய்டு பிரச்சனை இருக்குது, உட்கார்ந்து அதாவது எழுந்து உட்காரும்போது சில நேரத்தில் வந்து கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி இருக்குது, இது வந்து மூட்டு வலி பிரச்சனையா இல்லாட்டி தைராய்டு பிரச்சனையா, தைராய்டு பிரச்சனைனா எங்கே வந்து காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைராய்டு பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு இருக்குதா, எண்ணெய் வகைகள்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூட்டு வலியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஜ் ஆக ஆக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்போட அடர்த்தியெல்லாம் குறையும் போது முன்னாடி செஞ்ச அதே வேலையை நம்ம செய்ய முடியாது. ஓகே, ஒரு லோ சிட்டிங்கோ இல்லை தரையில் உட்கார்றதோ அந்த மாதிரி நமக்கு வலி வர்ற வரைக்குமே நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யலாம். வலி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மாற்றா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இல்லை, அவங்க வந்து தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் வர்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹோமியோபதி மருத்துவம் வந்து எடுத்துக்கலாமா, அதுக்கு தீர்வு இருக்குதா? கட்டாயமாக எடுத்துக்கலாம். இப்போ ஏஜ் ரிலேட்டட் அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கு, இல்லை வந்து அந்த தைராய்டோட லெவல் ஈவன் தோ மெடிசன் எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு குறையவே இல்லை, அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது, அதனால வரக்கூடியது உபாதையா இருக்க பட்சத்தில் கூட நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமா சரி பண்ண முடியும். ஓகே, இந்த எண்ணெய்கள்லாம் இருக்குதா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. வெளிப்பூச்சு நாங்கள் பொதுவாக வந்து உபயோகிக்க சொல்லவே மாட்டோம். ஓகே, உள்ள சாப்பிட்ற மெடிசன் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் நாங்கள். மற்றொரு கேள்வி கூட இருக்குது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து அம்மை வந்தாலும் வந்து மருந்து பெயர் சொல்லுங்கள், அதை நாங்கள் எடுத்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. அயன்புத்தூர் நெசவாளர் காலனியிலேருந்து அண்ணாதுரை அவர்கள். ஓகே, இப்போ வந்து பொதுவாக அம்மைன்னு சொல்லிட்டீங்க, அம்மையில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏரியாலையுமே அந்த அம்மைக்கு வேற வேறு பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து மணல்வாரி அம்மை அப்படின்னு சொன்னால், மீசல்ஸ் அப்படின்னா மார்பிலினம் அப்படின்ற மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஓகே, சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற தொந்தரவு இருக்கு அந்த அம்மை அப்படின்னா வேரியோலினம் அந்த மெடிசன் கொடுக்கும்போது அந்த தீவிரம் குறையுது ஒன்று, வந்ததுக்கு அப்புறம் வராதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது ப்ரிவென்டிவா வந்து ஒர்க் ஆகும். என்ன அம்மைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுக்கணும். சரி, மற்றொரு இஷ்யூ இருந்தது. சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து பொதுவாகவே வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து ஒரு பிரச்சனைனா எத்தனை மாதங்களுக்கு இந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருக்கும்? இப்போ சில மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சித்த மருத்துவத்தில், அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவத்தில் எத்தனை நாளைக்கு வந்து மருந்துகள் கொடுப்பீங்க, எத்தனை நாள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு 6 வருஷமா எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, நீங்க மெடிசனை உட்கொள்றது ரெகுலராக உட்கொள்ளணும், வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு மெடிசனில் மட்டும் மிராக்கிள் நடக்குன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ மருத்துவர் பரிந்துரை பண்ணுற அட்வைஸை வந்து கேட்கும்போது ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கும்போது சில பேருக்கு 1 month 2 monthலேயே நிறைய டிஃப்ரென்ஸ்க்கு தெரியும். அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க, ஃபாலோப்பே இருக்காது, என்னன்னு கேட்டால் நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்று வந்து இடையில மெடிசனை விடக்கூடாது. ரெண்டாவது வந்து பேஷண்ட் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. அக்யூட்டாக இருக்க தொந்தரவுனா ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து ஃபியூ டேஸ்க்குள்ளே சரியாயிடும். நாள்பட்ட கிரானிக் தொந்தரவுகள் அப்படிங்கும்போது சில பேருக்கு வருஷங்கள் ஆகலாம், நிறைய மாதங்கள்லேருந்து வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் வந்து எல்லாமே பெர்மனன்ட் கியூர். சரி, பொதுவான ஹோமியோபதியில் வந்து சில வாழ்க்கை நடைமுறைகள்லாம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவம்லேயுமே இந்த ஹோமியோபதி மருத்துவம் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை நடைமுறையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுகிறது? அந்த கேம்ஃபர் அதிகமாக அந்த மாதிரி சூடம் ரொம்ப அந்த காட்டமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்க சொல்லுவோம் மெடிசின்ஸ் எடுக்கும்போது. நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படின்றதுக்காக. ரொம்ப ஸ்பைஸியாக அந்த கரம் மசால் அந்த மாதிரி நிறையா போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி அவாய்ட் பண்ண சொல்லுவோம். சில மெடிசின்ஸ்க்கு வந்து காஃபி, ஸ்ட்ராங்கான காஃபி, ஒரு இப்போ ஃபில்டர் காஃபிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த மெடிசனுக்கு இது வந்து ஆன்டிடோட் ஆயிரும், அதனால இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவோம்.
மற்றபடி எல்லாமே நோயாளருக்கான அந்த பத்தியம் மட்டும்தான். எனக்கு நோயே இல்லை, ஆனால் வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில் வந்து நான் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்சா அது என்ன அட்வைஸ் பண்ணுது? அது வந்து ரெகுலராக வந்து ஒரு ஓப்பன் ஏரில் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கோ இல்லை ஓப்பன் ஏரில் வந்து நீங்கள் போய் வெளியில் நடங்க அப்படின்ற மாதிரி தான் ஹனிமன் சொல்லியிருக்காரு. சரி, அப்போவே ஓப்பன் ஏரில் நடக்கணும். ஓப்பன் ஏரில் நடக்கணும். அப்புறம் வந்து மனசை வந்து நீங்கள் வந்து அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்க, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்க ஆங்ஸைட்டியை வந்து நான் ஹோமியோபதி மெடிசன் மூலமாக சரி பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அந்த அமைதியை தேடியே போக முடியும். அதெல்லாம் இல்லாமல் நீ வந்து உனக்கு காமாக வச்சுக்கோ, கோவம் வந்தால் வந்து அந்த ஸ்மைலி பாலை வச்சு கையில் வந்து இப்படி அமுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட டெண்டன்சி கோவப்படுறது. ஸோ அதை ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலமாக எடுத்து தான் சரி பண்ண முடியும். அது சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க. அது மாதிரி ஹோமியோபதி வே ஆஃப் லைஃப் அப்படின்னு எதுவும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் லைஃப், இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அதே லைஃப் தான். மற்றொரு கேள்வி இருக்குது, கடைசியாக கேட்டலாம். எதுன்னு மருத்துவர் கார்த்தியானிக்கு வணக்கம். நான் பி தாமஸ், லூப்ரா பால்ட் இல்லம் ஏர்போர்ட்டு. வணக்கம். உங்களுக்கு 2 கேள்வி. எனக்கு வந்து இப்போ வயசு வந்து 67 ஆயிடுச்சு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு கோல்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அலோபதி சீரெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹோமியோபதி மருத்துவத்துக்கு அழைப்பு கொடுத்து நன்றி, ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதில் என்னென்னாக்கா மக்கள் மத்தியில் வந்து இந்த ஹோமியோபதிக்கு வந்து இன்னும் சரியான விழிப்புணர்ச்சி வராமல் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்ம அரசு மருத்துவத்தில் ஃப்ரீ இலவசமாக கிடைக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன். எனக்கு அடிக்கடி தர்மம் முடிச்சுது, அதில் நெஞ்சு சொல்லி வருது. ஏதாவது மாத்திரை எடுத்தால் தான் அது ரெக்கவர் ஆகி இல்லாட்டி திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வாழ்நாளும் நம்ம மாத்திரை அலோபதி மாத்திரை எடுக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஒன்று இது என்னோட இது. நாங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களாம் வளர்க்குறோம். ஒரு 30-40 பிள்ளைங்க வளர்த்து நான் படிக்க வைக்கிறேன். நாங்கள் ஒரு ஹோம் வச்சுருக்கோம். ஸோ என்னென்னா, ஒரு பையனுக்கு வந்து காலேஜ் போயிட்டான், ஃபஸ்ட் இயர் போயிட்டார். உள்ளாங்கால் உள்ளாங்கை அப்படி எதை தொட்டாலும் அந்த பொருள் வந்து ஈரமாயிருது. இதுக்கு வந்து சிலிக்கா அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்ஸ்லையும் அந்த கீழே கால் உள்ளங்காலில் மட்டும் அதிக வேர்வை இருக்கும். அப்போ வந்து எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு துணி வச்சு ஒத்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. கோல்டாக இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி அவர் வந்து விருப்பப்பட்டார்னா அழைச்சிட்டு வர சொல்லுங்கள், பார்க்கலாம். இல்லை நியர்பை ஹோமியோபதி டாக்டர் இருந்தாங்கன்னா அங்கே போய் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய பேர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருக்காங்க. ஸ்கூல் சில்ட்ரன் எஸ்பெஷலி எக்ஸாம் எழுத முடியல மேம், எக்ஸாம் எழுதும்போது ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக ஈரமாயிடுது, அந்த மாதிரிலாம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஸ்வெட் வர்றது. ஓகே, அதை தவிர்க்க முடியும். ஐயா சொன்னார் விழிப்புணர்வு இல்லைங்கிற மாதிரி நிறைய பேருக்குன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வு நல்லாவே இருக்குதுங்கிறது என்னுடைய இது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த ஹோமியோபதி டே அன்னைக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து அந்த ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா எல்லாம் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். இந்த மாதம் முழுவதுமே வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே நாளைக்குலேருந்து நாளான்னைக்கு வரைக்கும். ஸோ அனைவருக்கும் இனிய ஹோமியோபதி தின வாழ்த்துக்கள். சிறப்பு. மருத்துவரை தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்கள் வந்து 99 44 94 66 21 9944946621. சிறப்பு. கடந்த 1 மணி நேரமாக நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சிடும். நன்றி, வணக்கம்.